பெரியசாமி மச்சான் சின்னசாமி இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தேன். அவருக்கு ஜுரம், அதனால மோசம் பண்றதுக்காக என்னை அனுப்பி வச்சாங்க. அப்படியா? உட்காரு, வந்துடுறேன். சரி சார். அடே வந்துட்டா. யார் வந்திருக்கா? மோசம் பண்றதுக்கு ஆள் வந்திருக்கான். வெந்நீர் 2 சொட்டு டெட்டால் போட்டு அங்க எடுத்து போய் ஊத்து. பண்ணாரி என்னன்னா நீ இங்கே ஆகுற? உங்க ஆத்தா என்னடானா உன்னை அரேபியாவுக்கு வித்துவிட்டேன்னு சொல்லிச்சுதா? எங்க வித்துட்டாங்க? ஐயர் பாஷா சொல்லி கொடுத்து 5000 ரூபாய்க்கு இங்க ஐயர் கிட்ட தள்ளிட்டாங்க. இவங்க என்னன்னா நான் அவங்க நினைச்சுக்கிட்டாரு. ஐசா செட்டப்ல தானே நீ உள்ள வந்துக்கிற. நீ யாரு? என்ன சாமி இப்படி கேக்குறா? இதுதான் தெரியறது. அவ யாரு? முறைதான் எக்காமவோ நீ கட்டிக்கின. நீ பண்ணாரியா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஒரு ஆவணாக உங்களை ஏமாத்திட்டாருங்க. இந்த பாவத்தை நான் எப்படி தொலைச்சுக்கு போறேன்? காசிக்கு போனாலும் பாவம் தீராது போல இருக்கு. நீங்க எங்கே போகாதீங்க. வேணும்னா நானே எங்க மாமா கூட போயிட்டேன். ஐயோ, அது பயங்கரமான ஆபத்து தான். ஊர்ல இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வெளியே தலை நீட்ட முடியாது. கொஞ்சம் சத்தேரு. அடே பாபி, உள்ளவா. உள்ள வெள்ளவா சாமி. அதான் ஏற்கனவே கிரகப்பிரவேசம் நடந்து போச்சு. இங்க வந்தா என்ன? வா. என்னத்துக்கு சாமி கதவை சாத்துற? ஒன்னும் தப்பா இல்லடா, ரகசியம் பேசணும். வாங்கி பணாடு. நூறா கொடுக்குறியா? பந்தம் பேசுறதோ எப்படி? அடே இத போடா. என்னத்துக்கு சாமி இம்மான் சுட்டு? நிமிஷமா இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ல ஏறி சொந்த ஊருக்கு போயிடணும். இந்த ஊர் பக்கம் பழையபடி தலையே காட்டப்படாது. சரி, ஒரு நல்ல நேரம் புள்ள வந்துச்சு, பனாரிய பாகனம் போல தோணுச்சு. அப்ப என்ன பண்றது? நீ வராத, லெட்டர் போடுறோம். என் தலையெழுத்து, அதுக்கு நான் பதில் போடுறேன். சரி சாமி. சவரம் எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே சவரம் பண்ணிட்டேடா. தனி சவரம் இருக்கு. பனாரிய ஐயர் சாமி சண்டை சாமி எல்லாம் போட்டுக்காத. புத்தியா இருந்தா நான் போய்க்கிறேன். ஸ்நானத்துக்கு வெந்நீர் ரெடினா? நோக்கு நேக்கும் ஸ்நான போறதே இல்லையே. அதுக்கப்புறம் வெந்நீர் என்னடி நேக்கு ஸ்நானம்? தள்ளுறிய என் மரமண்டி அடிக்கும். நான் மோசம் போயிட்டேன்னா, நான் மோசம் போயிட்டேன். இன்னைக்கே இதால என்ன நிக்க வச்சு அடிச்சிருந்தேன்னா நேக்கு புத்தி வந்திருக்கோம். நீங்க செய்யலையே, நீங்க செய்யலையே. என்ன ஆத்துக்காரி கூட தகராறா? அவ ஏதாவது தப்பா நடந்துட்டாளோ? அதெல்லாம் இல்ல. வேற என்னையா? என் ஆத்துக்காரி இருக்கல, என் ஆத்துக்காரி இருக்கல, என் ஆத்துக்காரி இருக்கல. அவளுக்கு என்னையா? அவோ ஒரு சமாச்சாரம் தெரியுமா? நான் ஏன் அடிக்கிறேன்? அவளுடைய ஒய்ஃப் இருக்காள, அவ ஒய்ஃப் இருக்காள. என்னையா சொன்ன? என்ன ஐயோ, என்ன சாப்பிட்டு போச்சு? வாய். அவ யாரா இருந்தா? அவளும் பொம்பளைதான். அவ உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது. இப்படி வெளியில தெரிகிறாப்புல ஜாதியை பத்தி பேசினே 6 வருஷம் உள்ள தள்ளிடுவா. ஜாகிரதை. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு. அவ கூட சேர்ந்து குடுத்தவங்க நடத்துறதுதான் நல்லது. பேசாம இருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும். நானே கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறேன். கோல்டு மெடல், நேக்கு கோல்டு மெடல், நேக்கு கோல்டு மெடல். என்ன சாமி, நான் வேணும் ஒட்டாச்சு போட்டுமா?
பக்கம் வரக்கூடாது, பூஜை ரூமுக்கு வரக்கூடாது, வாசல்லையே விழுந்து கிடக்கணும். வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க அந்த வழிய பார்த்து போங்க. போறண்டி, மனசுல பாசி படிஞ்சு போச்சு, காஃபிக்கு போறேன். வாங்க மச்சான், ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? விதி பாக்குறேன். வாங்க மச்சான், வாங்க மச்சான். கரெக்டா நீ பாடணும், உனக்கு மடிச்சு நான் போறேன். மாப்பிளே மாப்பிளே, ராமநாதன் குரல் கேட்கறது, இன்னைக்கு அவன் தான் புரியல். சீந்தான் ராமநாத புரியல். ராமநாதன் எப்ப வந்த? இப்பதான். என்ன வாய் கரண்டி வித்தியாசமா? திருட்டு பயல, துபாய்க்கு பொம்பளை கடத்த பயல, 5000 ரூபாய் வாங்கிட்டு ஐராத்து பொண்ணை கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு யாரா என் தலையில கட்ட? அவ யார் தெரியுமா? நோக்கு தெரிஞ்சுடுத்தா. வாங்கண்ணா. வாங்கோ அண்ணாவா? இவன் தான் நோக்கு கூட பிறந்தானா? அடே கொல்ல பக்கம் கொண்டுடுவாங்க. அவன் பிறப்பை பத்தி பேசாதீங்கானோ, பரப்புற அவன் வசதி ஜாதியை பத்தி பேசி திருமண தேசத்துல 7 வருஷம் உள்ள தள்ளிடுவன். ஜட்ஜாத்து குமாஸ்தா கிட்டே லா பாயிண்ட் பேசுறியா? சரி, இன்னும் என்னப்பா படிச்சுக்கிட்டு கண்ணு கெட்டு போயிடும். கொஞ்ச நேரம். ஒரு முக்கியமான கேஸ் டாடி. ஒரு பெண்ணையார தன் பரம்பரத்தை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா 7 பெண்களையும் கெடுக்கிறது. அப்படி அவனுக்கு ஒரு மேனியாக். அந்த ஊர்ல அந்த ஆளுக்கு எதிரா எவனும் சாட்சி சொல்றதுக்கு முன்னு போறது இல்ல. டெலிபரேட்டா இருந்த கேஸ் டாடி, எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி உடைச்சிடலாம். கீழ்கோர்ட்ல அந்த ஆள் பக்கமே சாதகமா தீர்ப்பா இருக்கு. இப்போ செஷன்ஸ் வந்து இருக்கு கேஸ். இதான் முதல் கேஸா? இல்ல டாடி, இந்த மாதிரி பல தடவை பண்ணிருக்கான். அவன் தப்பிச்சுக்கிட்டான். இந்த தடவை கரெக்டா என்கிட்ட மாட்டிட்டான். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. பாஸ்டர்ட், அவனை க்ளோஸ் பண்ணு. உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். சரி சரி சரி, டைம் ஆச்சு. அம்மா காத்துட்டு இருக்காப்போ. ஏமா எனக்காக வெயிட் பண்றீங்க? பிளடி ஃபூல், எனக்காக காத்துட்டு இருக்காங்க. அம்மா வலிக்கிறேன், அம்மா வலிக்கிறேன், பயத்து வலிக்கிறீங்க. என்ன வேணும்? தீர்த்தம் கொடுங்க, தீர்த்தம் கொடுங்க. வேண்டாங்க, உங்க கையால வேண்டாங்க. அம்மா கையால கொடுக்க சொன்னீங்க. அம்மா கைதாக ஆச்சு அன்னைக்கு. என் கையால சாப்பிட்டு வர்றா. வேண்டாங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க. ஐயா பண்ணாரி, என்ன சாமி கூப்பிட்டீங்களா? ஏண்டி மேல படுற? வயிற்று வலி ஒண்ணு வந்திருக்கு. அவன் தலையெடுத்து உன் கையால தீர்த்தம் சாப்பிடணுமா? இப்படி 35 வருஷம் ஆச்சாரம் என் கையை விட்டு போறது. அம்மா 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 அம்மா. வலி பரவாயில்லம்மா, இன்னொரு வாட்டி தீர்த்து விடுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும்மா. இதுக்குதான் முட்டாள பாக்கணும்னா முதல்ல இந்தியாவுக்கு போன்னு சொன்னா. இந்த சாமி பஞ்ச பாத்திரத்தை கண்ணத்தண்டை போடு, சாணி போட்டு நான் அலம்பிக்கிறேன். பாத்திரத்தை சாணி போட்டு அலம்பிடுவீங்க. ஐயோ, உள்ள என்னால ஒண்ணு அலம்பவே முடியாது. கிணத்துல முடிச்ச வேண்டியா? போடி உள்ள கூடத்து போடி போடி. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆச்சார அனுஷ்டானத்தை கீப் அப் பண்ண வேண்டிய. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. நான் தான் குற்றம் பண்ணிட்டேன்னு நீ தெரியுற. சமய சந்தர்ப்பம் தெரியாம நீ வேற சொல்லி காட்டியா? நாமா எடுத்து விட்டுண்டது இப்ப குறையறது என்ன? அனுபவிச்சுதான் தேவணும். ஈஸ்வரோ ரட்சத்து. சோப்பால படுத்தா குஷன் எஃபெக்ட்ல உடம்பு என்னென்னமோ தேடும். சன்னியாசி மாதிரி இப்படி கட்டாந்தரையில படுத்தாதான் நிம்மதியா இருக்கு. என்னடி சுட்டுட்டா? சுட்டாலும் வைத்திருப்பேன். தொட்டுட்டேன். தொட்டா என்ன தோண்டா போயிடுவேன். மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமிக்கு பண்ணணும். பெரிய ஆச்சாரம். பகவான் இருக்கலாம் அப்செக்ட் பண்ணவே மாட்டான். ஆம்படியா முண்டாக்கெல்லாம் எந்த நேரத்திலும் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? வரச்ச
வாசந்தி வேண்டும். சொர்க்கலோகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. சுகமோ சுகம், ஆனந்தமோ ஆனந்தம். சுவாமி, சாவி 2 வழியா வேறில்லை. இது நீங்க கேட்டது இல்லையா? இந்த மாதிரி சம்பவம் அவருக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டாரு. படுறது யாரு? சுவாமி, என்னை ஏத்துக்க மாட்டீங்களா? உன்னை சேர்த்துக்க மாட்டேங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ரவி. நீ இந்த கேஸ்ல ஆஜராக வேண்டாம் பிளீஸ். ஏது தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே ஆர்டர் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டே? அது இல்ல ரவி, நீ எதிர்த்து வாதாட போற ஆளு எதுக்கும் துணிஞ்சவர். பணத்தாலையும் பலத்தாலையும் உன்னை அழிக்க கூட தயங்காதவர். பூச்சாலி காட்டுறிய? இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கிற ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு தான் தனி பெருமை தெரியுமா? வேகம் பெருசுல ரவி, விவேகம் வேணும். அந்த எதிரி வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான். ஓ, அப்போ தகப்பனுக்காக பொண்ணு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீல்ல? தகப்பனுக்காக வரல, எனக்காக வந்திருக்கேன். நீதான் எனக்கு வேணும். சிவமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தலையிடாத ப்ளீஸ். ரவி, நீ கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். யாரு வந்து என் காலில் விழுந்து கேட்டாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நானே வந்து உன் கால விழுந்து கேட்டா நீ என்னடா செய்வ? அம்மா, குமார் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் என் மகனை இழக்க தயாரா இல்ல. நீ வக்கீல் பிராக்டிஸ் பண்ணாட்டியும் பரவாயில்லை, நீ எப்பவும் என் கண்ணதிலே இருக்கணும். என்னம்மா நீ இவ கூட சேர்ந்துட்டு? எல்லாரும் வளர்த்த மாதிரி நான் என் மகனை வளர்க்கலடா. உனக்காக போராடின நாட்களும், நீ என்ன பிரியக்கூடாதுன்னு வெறிப்பிடித்து துடிச்ச காலமும் ஒரு பெரிய கதை. என்னம்மா சொல்ற? இந்த நேரத்துல ஆஜராகாம பின்வாங்கினா என்ன பத்தி என்னம்மா நினைப்பாங்க? ரவி, இந்த அம்மாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது உண்மையா இருந்தா நீ இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது. அம்மாவோட அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கட்டும், ஆனா அது மூலமா இருக்க வேண்டாம். சரிம்மா, உன் வார்த்தை கப்பில இப்போதைக்கு நீ ஜெயிச்சிட்ட. பங்கஜம் பங்கஜம். ஓஹோ, இப்பெல்லாம் கஜம் கிடையாதோ? பங்மீட்டர். கூப்பிட்டீங்களா சாமி? முதல்ல புடவை அவுத்துரு, மாத்தி மடிசார் புடவையா கட்டிட்டு வா. என்ன சாமி ஒரே குஷியா இருக்கீங்க? நான் தியாகி ஆயிட்டேன்டி. என்னத்த சாமி தியாகம் பண்ணீங்க? ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுட்டேன். என் கண்ணை மூடிட்டு இருந்த ஜாதி துவேஷத்தையும் விட்டுட்டேன். இத பாத்தியா? என்ன ரிப்பனா? அறிவு கட்டவளே, தங்க மெடல். ஐயோ, என்ன தொடாதீங்க சாமி. அடி போடி, நான் எங்கேயோ ஒசக்க போயிட்டேன். இனிமே இந்த ஆத்துல ரகுபதி ராகவராஜாராம் தான் ஒலிக்கும். பன்னாரியா இருந்த உன்னை பங்கஜமா மாத்தி வாழ்வு கொடுத்தனே, அதுக்காக என்னுடைய குரு கோபிநாத் தங்க மெடல் வாங்கி கொடுத்தார். இனிமே இந்த நாட்டுல எல்லாருமே கலப்பு திருமணம் தான் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒட்டு மாம்பழத்துக்கு தான் டேஸ்ட் ஜாஸ்தி. அழுங்க நீங்க. ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்கஜம். கோபிநாத், குட் மார்னிங் சார். நான் சிதம்பரநாதன் பேசுறேன். எந்த சிதம்பரநாதன்? 15 வருஷத்துக்கு முந்தி நான் சேலத்துல இருந்த போது நீங்க முருகன் சொல்லி ஒரு கைதியை தேடி வந்தீங்களே, அவன் என்னன்னா? அந்த கைதி இப்போ மெட்ரா ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான். உங்க விலாசத்தை கொடுத்திருக்கேன், உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கான். என்ன தேடி வரா? என் அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ, தேங்க்யூ தேங்க்யூ. ராதா 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 ராதா. என்ன சமாச்சாரம்? ரொம்ப சிரிக்கிறீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நேக்கு தெரியுமே, நம்ம ரவி புலியான் தான் லாயர்ஸ் அசோசியேஷன்ல தலைவராயிட்டா. அதெல்லாம் சின்ன காரியம். அதான் இவ்வளவுதான் என் தலையில பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலே அதை இன்னைக்கு இறக்கி வைக்க போறேன். என்னன்னு சொல்லுங்க. இத்தனை வருஷமா ஜெயில இருந்தாலே ரவியோட அப்பா, அவன் இன்னைக்கு திருப்பி நம்ம வீட்டுக்கு வர போறான். வர போறானா? ஆமா, ரவியை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான்.